எல்லாரும் பைபிள் திறந்துக்குங்க. பக்கம் 688 பக்கம். சங்கீதம் 32 பக்கம் 688 பக்கம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 688 பக்கம். பக்கத்துலலாம் எடுத்து கொடுங்க, தயவுசெய்து எடுத்து கொடுங்க. பைபிள் திறந்து கொஞ்சம் பாருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நீங்கள் வசனம் வீட்டில் படிச்சிருக்கீங்களோ இல்லை வாரத்தில் இங்கே தான் வந்து படிக்கிறீங்களோ கர்த்தர் அறிவார். சரி, வாசிக்கிறேன். நீங்கள் 2வது வசனத்தை வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். சொல்லு. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீங்கள் தேவனுக்காக, தேவன் நல்லா கவனமாக கேளுங்க, ஆண்டவருக்காக நீங்கள் காட்டுற அந்த பக்தி வைராக்கியம் இருக்குது பாருங்க. அந்த பக்தி வைராக்கியம் என்ன செய்யும்னா, உன்னுடைய மிகுந்த போராட்டம் வந்தாலும், சமுத்திரத்தின் மேல் அப்படியே பொங்கி எழுகிற பிரச்சனைகள் வந்தாலும் அது உன்னை அணுகாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது இந்த வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறதுனா, நீ பக்தி உள்ளவனாய் கர்த்தருக்காக நீ இருக்க வேண்டும். உயிரே போகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தையே தொடர்ந்து தியானிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வார்த்தை அது அப்படியே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. அதனுடைய பாகம் 3ஆம் பாகத்துக்கு நேராக தொடர்ந்து கர்த்தர் தியானிக்க உதவி செய்கிறார். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷமானவங்க. கையை பிடிச்சி தான் கொடுத்து தான் காசாக கேட்குறோம், கையை தானே கேட்குறோம். கையே கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது பாஸ். நீங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சொல்லுங்கள், பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் விசேஷமானவங்க, விசேஷமானவங்க. அல்லேலூயா. விசேஷனா என்னன்னா ஸ்பெஷல். என்னது அது? இன்னொன்று தமிழ் அது இன்னொன்று ஸ்பெஷல் என்ன சொல்ல, முக்கியமானவங்க, முக்கியத்துவம். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் எப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்க. யார் நீங்கள்? இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களை மாதிரி மனுஷன், ஆண்டவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை தேடி வரல.
அவங்கெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சாரா அப்படின்னா தெரிந்து கொண்டாரா பார்த்தீங்கன்னா வரல. சில பேர் தெரிந்து கொள்ளப்பட்டும் அவங்க வராமல் போயிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணல, வரல. ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் மேலே ஆண்டவர் அளவில்லாத ஸ்பெஷலான ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். ஸ்பெஷலான ஒரு கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் யாருன்னா முக்கியத்துவமானவர்கள், நீங்கள் யாருன்னா விசேஷமானவர்கள். இன்றைக்கி அந்த வாக்குத்தத்தத்தை தான் தொடர்ந்து தியானிக்கிறோம். நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல. நீங்கள் யார்? சாதாரணமாய் ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க அல்ல. நீங்கள் அசாதாரணமானவர்கள். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பிரச்சனை வரும், உலக மனுஷனுக்கு போராட்டம் வரும். நல்லா கேளுங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் அவங்க ஜெயிச்சு வருவாங்களா, முன்னுக்கு வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் உங்களுக்கு வர போராட்டத்தில், உங்களுக்கு வர பிரச்சனையில் ஆண்டவர் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஸ்பெஷலானவன் கர்த்தருடைய பார்வையில், நான் விசேஷமானவன் ஆண்டவருடைய பார்வையில். என்னை ஒருத்தரால் அழிக்க முடியாது. என்னை அழிக்க நினைக்கிற பிசாசு அழிஞ்சு போவோம். என்னை அழிக்க நினைக்கிற மனிதர்கள் அழிந்து போவார்கள். என்னை அழிக்க நினைக்கிற வல்லமைகள் அழிந்து போகும். நானோ நிலை நிற்க செய்கிற தேவனுடையவன், நானோ நிலை நிற்க செய்கிற ஆண்டவருடையவன். அல்லேலூயா. உங்களை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. இதுதான் உண்மை. என்னது? உங்களை அழிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்பெஷலான மனிதர்கள். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமான. நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, ஆகையால் பயப்படாதீங்க. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். சரி, அப்போ விசேஷமானவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு எப்படி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நான் இப்போது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நிறுத்தி நிதானமாக படப்படன்னு ஓடக்கூடாது. வசனத்தை வாசிக்கும் போது நிறுத்தி நிதானமாக. அதே லூக்கா 16ஆம் அதிகாரம் 19லேருந்து 23 வரைக்கும் வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரம் அப்படி பாட்டு செலவு பண்ணி ஜாலியாக வாழ்றான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனும் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுற போது தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில லாசருவையும் கண்டான். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவினுடைய விரல நுனிய தண்ணீர தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி சுவாலையில வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மையும் சந்தோஷத்தை நீ அனுபவிச்சாய். லாசருவோ தீமையை அனுபவிச்சான். அதை நினைச்சுக்கோ. இப்போது அவன் தேற்றப்படுறான், நீயோ வேதனைப்படுற. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கும் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உனக்கும் நடுவே ஒரு பெரிய பிளவு உண்டா இருக்கிறது என்றான். அல்லேலூயா. ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா 2 மனுஷன் இந்த பூமியில வாழ்றாங்க. 2 மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தன் பேர் என்ன சொல்றாருன்னா லாசரு. அவன் யார் என்றால் கஷ்டப்படுறவன். சாப்பாடு கூட எங்கன்னா பிச்சை ரோட்டில் என்ன இந்த குப்பை தொட்டில் போடுவாங்க பாருங்க சாப்பாடு, அதை சாப்பிட்டு அவன் வாழ்கிறவன்.
இன்னொருத்தர் ரொம்ப பணக்காரன், சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடை என்ன பண்ணுவான், சாப்பிட்டு மீந்து குப்பையில் கொட்டுறவன். இப்போ இது ரெண்டுத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த தரித்திரனாக இருக்கிறான் பாருங்க, அந்த கஷ்டத்தோடு இருக்கிறான் பாருங்க, இந்த சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கீழே விழுந்தது பொறுக்கி சாப்பிட்றான் பாருங்க, அவனை கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா ஸ்பெஷலாக பார்க்குறார். நம்ம ஒரு வேளை கஷ்டப்படலாம், நல்லா கேளுங்க, நம்ம ஒரு வேளை போராட்டத்தில் இருக்கலாம், நம்ம ஒரு நாள் தள்ளுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஒரு நாள் ஓட்டுறதே, ஒரு நாள் போகிறதே பெரிய பாடாக இருக்குது, இந்த நாளில் என்னடா பிரச்சனை வரும், என்னடா சண்டை வரும், என்னெல்லாம் போராட்டம் வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த நாளை தாண்டது கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அந்த நாளை அவன் எப்படி இருக்கிறான்னா, இந்த லாசரு என்றவன் கஷ்டத்தோடு கழிக்கிறான். இப்போது 2 பேரும் ஒரே நாளில் மறிக்கிறாங்க. என்ன, எத்தனை பேர்? 2 பேரும். அந்த அரண்மனை வாசலில் இருக்கிற லாசரும் அன்றைக்கி தான் சாகுறான், அரண்மனையில் இருக்கிறவனும் அன்றைக்கி தான் சாகுறான். இதில் ஆண்டவருடைய பிள்ளை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். கடந்த நாட்களில் நம்ம சபையில் இருக்கிற வயதானவங்களாக தான் பார்க்குறேன், நிறைய பேர் மரணம். என்னது, இன்றைக்கி கூட நம்ம சபையை சார்ந்த கலாமாவுடைய தகப்பனார் மறிச்சிட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், மரணம் அதாவது எப்படி, எத்தனை மணி நேரம் நான் தான் லாஸ்ட்டாக அவர்கிட்ட பேசினேன், ஃபோனில் பேசினதும் எனக்கு அவர் பிழைக்க மாட்டார்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, ரட்சிக்கப்படலை அவங்க. அதாவது நான் ஆண்டவர் பற்றி சொன்னாலும் அவங்க அந்த பக்குவத்துக்கு வர முடியலை. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைய இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கும், அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கும். சில பேர் சாவலை சொல்லுவாங்க, அவர் செத்து போயிட்டார். எந்த இடத்துக்கு போனார் நான் கேட்குறேன்? செத்து போயிட்டார். போன இடம் இங்கே 2 இடம் குறிக்குது, ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். புரிஞ்சிக்கிச்சா? 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போக முடியும், 3வது இடத்துக்கு என்ன பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைய இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம கர்த்தர் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எதற்காகனா நீ மனம் திரும்பணும். எதுக்கு? நீ மனம் திரும்பணும். ஒருவேளை நீ பாவத்தோடு செத்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன், எந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க? நீ 1000 ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கோம், 1000 நீங்கள் ஞானஸ்தானம் கூட எடுத்தது 1000 திருவிந்துக்குள்ள கூட நீங்கள் வாழ்கிற நாள் திருவிந்து கூட எடுத்துருக்கலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் போக முடியாது. சில பேர், நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, யோவான் புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது, நான் அதை குறித்து உங்கள்கிட்ட ஒரு நாள் பேசணும், நான் அதை குறித்து வெளியே. அதில் ஆண்டவர் சொன்ன, என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணாதவனுக்கு நித்தியத்தில் வாழ்க்கை இல்லை. எங்க வாழ்க்கை இல்லையா? நித்திய ஜீவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க தெரியுமா? என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் எவன் எடுக்கலையோ, அவன் எடுக்காமல் செத்தானா அவன் நித்தியத்துக்கு கூட போக முடியாது. சில பேர் யோசிப்பாங்க, என்னன்னா நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எடுக்கக்கூடாது, நான் எடுக்க மாட்டேன். நீ எடுக்கக்கூடாது சரிதான், எடுத்த தண்டனை தான், ஓகே. ஆனால் நீ எடுக்காமல் பாவம் செஞ்சீங்கன்னா எவ்வளோ நாள் வாழ போகிற? நான் கேட்குறேன், எவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாவம் செஞ்சுக்கிட்டே திருவிந்து எடுக்காமல், அந்த பழக்கத்தை விடாமல், அந்த கெட்ட பலியை போகாமல், எப்படி எவ்வளோ நாள் நீ வாழ போகிற? ஒருவேளை இன்னைக்கு இந்த நாள் உன் ஜீவன் உன்னை விட்டு போச்சுன்னா நீ எங்கே போவ? எங்கே போவீங்க? அங்கே பாருங்க, 2 இடம் சொல்கிறாரு. அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கும், இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கும் பெரும் பிளவு இருக்குது, யாரும் வர முடியாது. ஒன்று தெரியும், இப்போ நினைக்கலாம் இந்த பாஸ்டர் கத்துறாரு, வேலை இல்லை, இவர் சொல்லிட்டு போயிடுவாருன்னு. மரணம்னு எல்லாரும் சந்திச்சு தான் ஆகும். அது கண்டிப்பாக அவன் பணக்காரனாக கூட, பணம் சொத்தாக கோட்டு கோடியாக சேர்த்து வைக்கட்டும், டாட்டா பில்லாவாக கூட இருக்கட்டும், அவன் ரொம்ப நாளில் என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். ஆண்டவருடைய பிள்ளைய வாழ்கிற நாளில் நீ எப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறா தெரியுமா? பரிசுத்தமும். ஏன் தெரியுமா? உலகத்தான் நீ அல்ல. உலகத்தோடு சுற்றி திரியறதுக்கு, கும்மால் அடிக்கிறதுக்கு, கதை பேசுறதுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை அழைக்கலை. உன்னை நித்தியத்துக்குன்னு கர்த்தர் அழைச்சிருக்கிறான். ஏன்னா நீ விசேஷமானவன். இந்த பூமியில் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர். நீ கஷ்டப்பட்டாலும், நீ வேதனைப்பட்டாலும், நீ கர்த்தருக்கு யாருன்னா விசேஷமானவன். நீ எந்த வேதனையில் நடந்தாலும் நீ யாருன்னா கர்த்தருக்கு விசேஷமானவன். அவர் சரீரத்தை வாங்கின நீ விசேஷமானவன். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நீ விசேஷமானவன். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீ விசேஷமானவன். வல்லமையை பெற்றுக்கொண்ட நீ விசேஷமானவன். உன்னை ஒருத்தரால் அழிக்க முடியாது. இந்த சரீரம் வேணா அழிஞ்சு போகலாம், நித்திய வாழ்வு கர்த்தர் உனக்கு எடுத்து வைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் நீ அங்க இருப்பாய். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் தான் சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், என்ன பார்த்து சொல்கிறார். நீங்கள் சபைக்கு வந்திருக்க, உட்கார்ந்துருக்க, உன்னை கொண்டு வந்து கத்த சொல்கிறார், நீ விசேஷமானவன். நீ லாசரு போல பாடுகளில் இருக்கலாம், லாசரு போல சொந்த பந்தம்லாம் இல்லாமல் ஒரு அனாதை போல இருக்கலாம், லாசரு போல தன்னந்தனியாக விட்டவனாக இருக்கலாம். ஆனால் லாசரு அந்த சூழ்நிலை கத்தரை நினைச்சதுனால லாசரு தேவன் பார்வையில் விலையேற பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு விசேஷமான ஆபிரகாம் மடியை கத்தரை அவனுக்கு கொடுப்பார். ஆனால் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்குற நீ எவ்வளோ விசேஷமானவன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? லாசரு ஏசப்பாவுடைய சரீரத்தை வாங்கலை, லாசரு இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தையும் வாங்கலை. ஆனால் அதெல்லாம் வாங்குற நீங்கள் எப்படியாப்பட்டவங்களா? நான் அதை கேட்குறேன். நீங்கள் யார்? நீங்கள் யார்? பக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், பாடுபட்டாலும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாலும் தேவன் பார்வையில் நீ விசேஷமானவன், நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்கென்று நித்திய ராஜ்யத்தை பிதா கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளவை கத்தர், ஏன்னா பிளவு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஆத்மா தான் ரொம்ப கிறுக்கு ஆத்மா வச்ச ஏறிய மேலே போய் நின்றோம். எப்படியாவது காப்பாற்றுங்களேன், எப்படியாவது காப்பாற்றுங்களேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிந்த எடுத்துட்டேன், ஆனாலும் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் பாவம் செஞ்சிட்டேன், இப்போ நான் உங்கள் பிள்ளையா மறுபடியும் எங்கே வர முடியும்? அதுதான் ஆன சொல்ல பெரிய பிளவு வச்சுட்டார். அந்த பிளவும் இல்லைன்னா நீங்கள் தொல்லை கொடுத்துருவீங்க. அவன் பிளவு இருக்கும் போதே தொல்லை கொடுக்குறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்கிறன்னா, இந்த பூமியில் ஒரு தனித்துவமாக நீ தெரியணும். இந்த பூமியில் நீங்கள் எப்படி தெரியணும்னா, மற்றவங்க பார்வையில் விசேஷமாக நீ தெரியணும். நான் முன்னாடி எப்படி வாழ்ந்தனோ அது முக்கியம் இல்லை. நான் அதுவும் சொல்லுவேன், முன்னாடி நான் வல்லமையாக ஜெபித்தேன், அது நானாக இருக்கட்டும். முன்னாடி நான் முழங்காலையே நின்னேன், நானாக இருக்கட்டும். முன்னாடி நான் தேவனையே கூட நடந்தேன், நானாக இருக்கட்டும். நீங்களாக கூட இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இப்போ நான் ஜெபிக்கலை, இப்போ நான் ஆண்டவரை தேரல, ஏதோ ரசிக்கப்பட்டேன், ஏதோ திருவிந்து எடுக்கிறேன், இப்போ நான் பாதி பரிசுத்தம் பாதி அசுத்தம் தான் இருக்கிறேன். நல்ல கேளுங்க. அப்படி இருந்து நீங்கள் வாழும்போது பரலோகம் போயிடுவீங்களா? முன்ன காரியம் நடக்காது. நேற்று முடிஞ்சிச்சு, நேற்று காரியம். இன்னைக்கு எப்படி இருக்க? இந்த நிமிஷம் எப்படி இருக்க? இன்னைக்கு உயிர் இருக்குல்ல, இன்னைக்கு ஜீவன் கத்தர் கொடுத்துருக்கிறார்ல, இந்த ஜீவனை நீ எப்படி காத்துக்கொள்கிற? இந்த ஜீவனை நீ எப்படி வச்சுக்க போகிற? உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்த போறியா? உன் ஜீவனை நீ மறுபடியும் காத்துக்கொள்ள போறியா? கர்த்தர் உங்கள் கரத்தில் தான் ஒப்பு கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய, நான் காசு இருந்தால் தான் விசேஷமானவன் இல்லை, பணம் இருந்தால் தான் விசேஷமானவன் இல்லை. நீ யாருன்னா, நீ நடுத்தெருவில் சாப்பாடுக்கே இல்லைனாலும் நீ தேவன் பார்வையில் எப்படியாப்பட்டவங்க? விசேஷமானவங்க. என் தேவன் அப்படி தான் உன்னை பார்க்குறார். என் ஆண்டவர் உன்னை அப்படி தான் பார்க்குறார். உன்னை நீ ஏழைன்னு பார்க்கல, நீ கஷ்டப்படுறவன்னு பார்க்கல, நீ தாழ்ந்த ஜாதின்லாம் கத்தர் பார்க்கல. நீ எப்போவுமே அப்பாவுடைய பிள்ளை தான், நீ விசேஷமானவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அறிவு, ஒரு தெளிவு இருக்கணும். என்ன அறிவு, என்ன தெளிவு இருக்கணும்னா, நமக்குள்ளே ஒன்று சொல்லணும், நான் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும், உலகத்தின் இச்சைகளுக்கும், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் ஒரு விசேஷமான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இதை நீங்களே என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ளே சொல்லணும். சரி, மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பக்கம் 10வது பக்கம். மத்தேயு 6:25. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று சத்தமா யாரையாருன்னா வாசிங்களேன். கவலைப்படாதுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் அதெல்லாம் பார்க்க நீங்க யாரு? விசேஷித்தவர் அல்லவா?
ம் ஆ உடைக்காக கவலைப்படுறது என்ன? காட்டு புஷ்பம் எப்படி வளருதுன்னு கவனிச்சு பாரு. அது உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆ ஆ ஆ அற்ப விசுவாசிகளே, நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் அதிக நிச்சயம் அல்லவா? என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை வாங்குவோம், என்னத்தை போவோம் என்று கவலைப்படாத. இவையெல்லாம் அஞ்ஞானிகள் உலகத்தான நாடி தேடுறாங்க. இதெல்லாம் உனக்கு வேண்டும் கர்த்தர் பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. முதலாவது நீ தேட வேண்டிய விசேஷமான பிள்ளையோட தேடுதல் என்ன இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உனக்கு தானா தேடி வரும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாத. அந்த நாளுக்கு அது பாடு போதும். அழகா ஆண்டவர் சொல்லித்தராரு பாருங்க, விசேஷமா சொல்லித்தராரு. என்றாலும் என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை ட்ரெஸ்ஸை போடுவோம், என்னத்தை குடிப்போம் என்று என்னத்தை சொல்லி நீ கவலைப்படாத. நீ விசேஷமானவன். உலகத்தான் இதெல்லாம் யார் தேடுறா? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா உலகத்தான்கள். அவங்க தேவனை பற்றி அறியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை எழுந்து ஓடுவாங்க, காலையில் பணம் பணம் பணம். இப்போ இவங்கெல்லாம் உலகத்தான்கள், அவங்க தேடட்டும் விடு. நீ முதலாவது தேட வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்போ உனக்கு என்ன வேணுமோ தானா கர்த்தர் கொடுப்பான். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடுனா, ஏன் கர்த்தரை தேடணும்னா, நீங்கள் விசேஷமானவங்க. இவர்கள் என் ஜனங்கள் ஏன் துதிக்கணும், என்ன ஆராதிக்கணும்னு கர்த்தர் தெரிஞ்சுக்கொண்டார். உலகத்தான் வந்து ஆராதிக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ளல, உலகத்தான் துதிக்கணும்னு கர்த்தரை துதிக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள. ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கொண்டது காரணம், நீ தேவனை தேடும் பொழுது, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் நீ தேவனை துதிக்கும் பொழுது உனக்கு என்ன தேவன்னு கர்த்தரை அறிந்து உன்னை தேடி அந்த பொருள் தானாக வரும். உன்னை தேடி அந்த காரியம் வாய்க்க பண்ணும். ஏன்னா நீ உனக்காக தான் கர்த்தரைய சகலத்தையும் படைத்தார், உனக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். தேவனை விட்டுட்டு நீ உலகத்தை தேடி உலகத்தை பணத்துக்காக ஓடுனா என்ன நடக்கும்? நீ விசேஷமானவன்ல, கர்த்தர் அது உனக்கு கையில் கொடுக்கபடி ஆசீர்வாதமாக கொடுப்பாரா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவனை தேடுற நேரத்திலையும் தேவனை தேட வேண்டிய வேலையிலையும் உலக மனுஷனை தேடி உலக வேலையை தேடி நீ போனா அந்த போன பணம் உங்கள் கையில் வந்து ஆசீர்வாதமாக தங்குமா? நான் கேட்குறேன். அது வந்து என்னால் ஒரு நாளும் தங்காது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசேஷமானவன், நீ விசேஷமானமாய் அழைக்கப்பட்டவள். நீ தேட வேண்டியது ஒன்று தான், உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ தேட வேண்டும். உன்னை அழைத்த ஆண்டவரை நீ தேடி வர வேண்டும். உன்னை உண்டாக்கின கர்த்தர் தேடி வரணும். உனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை தேடி நீ வந்தே ஆகணும். உனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவரை தேடி நீ வந்தே ஆகணும். நீ வர்றதை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பா. நீ வர்றதை பார்த்து கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பா. நான் தேடவே மாட்டேன், நான் வீட்டிலேயே கிடப்பேன், இல்லை வேலையை வேற எங்கன்னா போவேன்னா தேவனால் எப்படி நீ ஆசீர்வதிக்க முடியும்? ஏன்னா உங்களை ஆண்டவர் தான் தெரிஞ்சிட்டார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறது கர்த்தர் தான். யார் ஆசீர்வதிக்க போகிறாரு? யார் ஆசீர்வதிக்க போகிறாரு? நீங்கள் நம்புகிற மனுஷன் ஆசீர்வதிப்பான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை போடுவோம், இதெல்லாம் என்னெல்லாம் அப்புறம்தான். முதலாவது எனக்கு என்ன வேணும்னா, என் ஆண்டவர் தான் எனக்கு வேணும். என் ஆண்டவர் தான் என் கூட இருக்கணும். என் ஆண்டவர் தான் என் சொத்தாக மாறணும். என் ஆண்டவரை மட்டும் நான் பிடிச்சிட்டா போதும். என் ஆண்டவர் பார்த்த மட்டும் நான் அப்படியே அமர்ந்துட்டா போதும். சில பேர் பிசாசு வஞ்சிக்கும், பயங்கரமாக வஞ்சிக்கும். ஆலயத்தில் வந்து காலை வச்சுட்டு போயிட்டா முடிஞ்சிச்சு, வந்துட்டேன், கலந்துக்கிட்டேன். உன் கதை அப்புறமேட்டு தான் தெரிய போகுது. நான் கேட்குறேன். அதுவும் சில பேர் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி சொல்லும் போது ஒரு கூட்டம் வரும். இது எதுக்கு வருதுன்னே தெரியல. ஆண்டவருடைய பிள்ளைய, உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவர். நீ எப்படி ஆண்டவரை தேடி பிடிக்கணும்? நான் கேட்குறேன். உண்மையாக கத்தரை தேடுங்க. அல்லேலூயா. அதான் இந்த பாதர் நிப்பானார், உண்மையாய் கர்த்தரை எனக்கு
ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் அவமானம் அப்பா அப்பா ஒரு நாளும். அல்லேலூயா. நல்லா தான் கரெக்டாக தான் பாடுறீங்க, பாட்டும் நல்லா தான் பாதர் எழுதினார். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறீங்களா? பாடுற மாதிரி வாழ்ந்து காட்டணும், உண்மையாக கர்த்தரை தேடணும். அப்போ தான் ஒரு நன்மை உனக்கு என்ன வராது, குறை வராது. உன் வீட்டில் குறை வருது, உங்கள் வீட்டில் போராட்டம் வருதுன்னா நீ தேடுறதுல சரியில்லாமல் இருக்கு. சில பேருக்குள்ளே நிம்மதி இருக்காது, பார்த்துருக்கீங்களா? சமாதானமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு எரிச்சல், அந்த டென்ஷன் மைண்டோடு தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசினாலே எப்படி பேசுவாங்கன்னா எரிஞ்செறிஞ்சு பேசுவாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க கர்த்தரை தேடல. நீ அழைச்சிட்ட, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, உன்னை தெரிஞ்சு கொடுத்துட்டாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, திருவந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நீ எங்கே கர்த்தரை தேடுறீங்க? நீ கர்த்தரை என்னைக்கு நீ உண்மையாக தேடுறியோ அப்போ தான் உனக்குள்ள ஒரு சமாதானமே வரும். ப்ரெஷர் இருக்குது, சுகர் வருது, எல்லாம் கர்த்தர் தேடாத, சரியாக தேடாத கேஸ். கர்த்தரை தேடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும், சமாதானம் வரும். என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். புயல் போன்ற பிரச்சனை வந்தாலும், சுனாமி போன்ற பிரச்சனை வந்தாலும், சூறாவளி போன்ற அடித்து கொண்டு போகிற பிரச்சனை வந்தாலும் என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். தேனாதானே கர்த்தர் எப்படியா பட்டணும்னு உனக்கு தெரியும். ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணுன்னா அவனை குறித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசாரிப்பீங்க. இவங்க நல்லவங்களா? நீங்கள் ஒரு மனுஷனுக்கு பணம் கொடுக்க போகிறீங்க, அவங்க பேக்ரவுண்ட் சொந்த வீடா, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, நம்ம கொடுத்தா அவங்க திருப்பி கொடுப்பாங்களா, நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? முன்ன பண்ண தெரியாத ஆளுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவீங்களா? விசாரிப்பீங்கள? அவங்க திருப்பி தர முடியுமான்னு. அப்போ நீ கர்த்தரை தேடும் பொழுது தான், அவர் தேட தேட தான் நீ என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அவர் ருசிக்க முடியும், அவர் அன்பை பார்க்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் தேடாமல் இருக்கீங்க போல, கர்த்தரும் கூட மறுபடியும் பேசுகிறார். ஆண்டவர் தான் இந்த வசனத்தை எனக்கு எப்படி பேசணும்னு நான் வரல, கர்த்தருடைய ஆவியை உங்க கூட பேசுகிறார். இழந்து போனதை மறுபடியும் ஜபாவை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். மறுபடியும் தேவ சமூகத்தை நீ ஓடி வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் பார்த்து விடாமல் பிடிக்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்குற உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய எதை குறித்து கவலைப்படாத, எதை குறித்தும் பயப்படாத, யார் எழும்பி வந்தாலும் நீ கலங்காத. நீ கர்த்தரை தேடும் பொழுது, உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18 25 வரைக்கும் எடுத்து வாசிங்க. பொறுமையாக நிறுத்தி வாசிங்கம்மா, நிதானமா நல்லா கேளுங்க. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா? வாசிங்க. இது எகிப்து உண்டாக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நாளை இந்த நேரம் பெய்ய பண்ணுவேன். இல்லைங்க, ஒரு நிமிஷம், அது ஓகே இருக்கட்டும். நான் சொன்னது யாத்ராகம் 8:18. மந்திரவாதிகள், நல்லா அதுதான் 10 வாட்டி நான் கேட்டேன். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி செஞ்சும் அவங்களால கூடாம போயிடுச்சு. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து
நாளை அதிகாலமே நீ எழுந்து புறப்பட்டு போ. வரும்போது நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு. என் ஜனத்தை போக விட மாட்டேன்னு சொன்னீன்னா நான் உன்மேலும் உன் ஊழியக்கார் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அந்த தேசம் முழுசும் அந்த வண்டுகளால் நிறைஞ்சிருக்கும். இப்ப சொல்ற கேளுங்க, பூமியின் நடுவே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்த நாளில் வண்டு வராதபடிக்கு அந்த நாட்டை நான் விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். அல்லேலூயா. ஒரே ஊர், இந்த தெருவுக்கும் பக்கத்து தெருவுக்கும். இந்த தெருவில் சர்ச் இருக்குது, அந்த தெருவில் சர்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்ச்சில் இருக்கிற இந்த தெரு ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா விசேஷ பாதுகாப்பு இருக்குது. சபை இல்லாத அந்த தெருவில் ஒரு பேனும் வண்டுமா வந்து நிற்குது. அப்போது ஆண்டவர் சொன்ன, நானே கர்த்தர் என்று அறியும்படிக்கு இதை நான் வர பண்ணுவேன். அப்போ இந்த பூமியில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா விசேஷமான தேவ ஜனமாக இருக்கிறீங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இந்த பூமியில் கொள்ளை நோய் வந்தாலும் தீங்கு வந்தாலும் பஞ்சமே வந்தாலும் உன் வீட்டில் எண்ணெய் மாவு குறையாது. ஏன்னா உன்னை ஆதரிக்கிறவர் கர்த்தர், உன்னை விசேஷப்படுத்தினவர் கர்த்தர், உன்னை தெரிஞ்சு கொண்டவர் கர்த்தர். ஏன் தெரியுமா? இவர்கள் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க. உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கு? ஆனால் சில பேர் மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போகிறீங்க. மனுஷனை நம்பி நம்பி என்ன பண்ணுறீங்க? நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை நம்பினதுனாலேயே பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்கலாம் நிறைய பேர் வாழ்க்கையில். நீங்கள் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு யார் இருக்கணும்னா உங்களை அழைச்ச ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும். இந்த பூமியில் நீங்கள் உங்கள் வீடு விசேஷமானது, நீ இருக்கிற குடியிருக்கிற நிலம் விசேஷமானது. ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல உனக்கு அந்த நிலத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் அந்த வீட்டை இந்த இடத்துல உனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் எந்த இடத்துல வண்டு வந்தாலும், எந்த இடத்துல பேன் வந்தாலும், எந்த விரோதமாக உனக்கு மந்திரவாதம் செஞ்சு அனுப்புனாலும், மாந்திரிக கிரியைகள் மூலிமா செய்யப்பட்டு வந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னை விசேஷமாய் கர்த்தர் பாதுகாப்பார். உன் வாகனத்தை விசேஷமாய் பாதுகாப்பார். உன் குடும்பத்தை விசேஷமாய் பாதுகாப்பார். உன் பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் பாதுகாப்பார். ஏன்னா நீ ஏன் விசேஷமானவன். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், மந்திரவாதியும் மந்திரம் பண்ணுறாங்களாம். மந்திரவாதி என்ன பண்ணுறாங்க? மந்திரம் பண்ணால் மந்திரம் வர மாட்டுது, பழிக்க மாட்டுது. ஏன்? அவர்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றே ஒன்று சொல்லணும். என்ன காரியம் சொல்ல வைக்க விரும்புகிறீங்கன்னா, நான் இந்த பூமியில் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், விசேஷமாய் அழைக்கப்பட்டவன். விசேஷமாக அழைக்கப்பட்ட உனக்கு தான் விசேஷ பாதுகாப்பு. ஏன்னா பைபிளில் சங்கீதத்தோட உன்னை காக்கும்படி தான் உனக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? தம்முடைய தூதரை அனுப்புவார். புறஜாதி காக்கிறதுக்கு தூதரை அனுப்புகிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பாதுகாக்க ஒரு படையே கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு சேனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் யாருன்னா கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த பார்வன் என்ன சொல்கிறேன்னா, நீ மட்டும் போய் பெரியவங்க மட்டும் போய் ஆராதனை செய்யுங்கன்னு சொல்கிறான். அவனை மோச என்ன சொல்கிறாரு? நானும் என் வீடும் என் ஆடு மாடும் என் பிள்ளைங்களும் என்ன பண்ணுவோம்? கர்த்தரை ஆராதிக்க தான் போவோம், ஆராதிக்க தான் போவோம். ஏன்னா நானும் என் தாவீது சொல்ற, நானும் என் வீடுமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். புரியுதுங்களா? நீங்கள் மட்டும் சேவிக்கிறது முக்கியம் இல்லை, உன் பிள்ளைங்க உன் குடும்பம் எல்லாருமே ஆண்டவரை சேவிக்கணும். ஆமென். அவங்க ஆலயத்துக்கு வரும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. ஆலயத்துக்குள்ளே பழைய ஏற்பாட்டத்தில் போனீங்கன்னா ஆடு மாடு அவங்களுக்கு உண்டான தொழில் எல்லாமே எங்கே வரும்னா கர்த்தருடைய சமூகத்தில் வரும். ஏன் அப்படி வருதுன்னா, கர்த்தர் அதை நினச்சி அந்த பிள்ளைங்க மேலே ஆசீர்வதிப்பா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி இருக்கிற காலம்
சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கே ஆண்டவருக்குள்ள இனி வர ஜென்ரேஷன் எப்படியோ, இனி வர நாட்கள் எப்படியோ எனக்கு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க இங்கிலாந்து தேசத்தில், நல்லா கவனமாக இங்கிலாந்து தேசத்தில் பெரிய எழுப்புதல் வந்த நாடு இங்கிலாந்து தேசம். இன்றைக்கி எப்படி சினிமா தேட்டர்லாம் சர்ச்சாக மாறிச்சோ, இன்றைக்கி அப்படியே உல்ட்டாவாக மாறிட்டு போதான். ஏன் அப்படி மாறுதுன்னா நல்லா தெரிஞ்சு கேளுங்க. ஏன் அப்படி மாற்றம் வந்துச்சு? காரணம் என்ன தெரியுமா? இவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, அப்பா மாறு அம்மா மாறு ஒழுக்கமாக பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. ஆனால் பிள்ளைய என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்கல. இவங்க செத்து போயிட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்தது, எங்களுக்கு ஆண்டவரே வேணாம், எங்கள் இஷ்டம் போல் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ எப்படி சினிமா தேட்டர்லாம் சர்ச்சாக மாறிச்சோ, இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அதே சர்ச்செல்லாம் சினிமா தேட்டராக மாறுது. அப்படி ஒரு நிலைமைக்கு அந்த இங்கிலாந்து தேசத்தை போயிட்டுருக்கு. அப்போ இந்த நாளில் அதுதான் கர்த்தர் சொன்னார். அவன் மோசே சொல்லும் போது நான் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போனால் போதாது, என் பிள்ளைங்களும் என் ஆடு மாடும் தேவ சபையில் நான் கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போ தேவ பிரசனம் என் பிள்ளை மேலே இறங்கும், தேவ வல்லமை என் சபை பிள்ளைங்க மேலே ஊற்றப்படும். அந்த பிள்ளைங்க ஒழுக்கத்துக்கு நேராக வருவாங்க. அல்லேலூயா. இனி வர காலம் பாவம் பெருகிற காலம். என்ன பெருகும்? பாவம் ரொம்ப கொடிய காலம். ஒரு பிள்ளை ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தான் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். ஐயோ இது தப்பு, வசனம் கேட்டால் தான் தப்புன்னு தெரியும், வசனம் கேட்டால் தான் இது பாவம்னு தெரியும். வசனம் கேட்கலாம் அந்த பிள்ளைக்கு எப்படி பாவம் தெரியும்? ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்களும் உங்கள் குடும்பமும் விசேஷமானது. என்ன ஒரு பெரிய சம்பாத்தியம் வந்தது, பணத்தை விட நம்ம ஆத்துமா தான் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயத்தோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அந்த சமூகத்தில் எல்லாரும் சொல்லாமல், நானும் என் வீடும் என் பிள்ளைகளும் எனக்கு கொடுத்த வருமானமும் என் வாகனங்களும் எல்லாமே கர்த்தருடையது, நாங்கள் கர்த்தருடையவர்கள். ஆமென். நீங்கள் இது சொன்னீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்கிற ஆண்டோட பிள்ளைய ஒரு விசேஷமான பாதுகாப்பு உன்னை சுற்றிலும் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21 முடிக்கிறேன், நேரம் இல்லாத சீக்கிரமாக முடிக்கிறேன். 21 அதிகாரம் 27 வசனம், கடைசி புஸ்தகம். என்னது? பைபிளுடைய தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவருமாகிய ஒன்றும் அதில் என்ன பண்ணுறதில்ல. நான் முன்னமே சொன்னேன், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருந்தா, நல்லா புரிஞ்சுக்கிங்க, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே என்ன பண்ணுவாங்க, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. மோசே, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாத்தையும் சாகடிக்க பார்க்கும் போதோ மோசே சொல்ல, என் பேரை வேணா ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடுங்க, இந்த ஜனத்தை ஒன்றும் செய்யாத ஆண்டவரே பரிந்து பேசுவார். ஏன்னா நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூமியில் நீங்கள் பிறக்கிறதுக்கு, நல்லா இந்த பூமியில் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை குறித்து உன் பேர் என்னன்னு எல்லாமே திட்டம் போட்டு எங்கே எழுதி வச்சுருக்காருன்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கார். ஒரு மனுஷனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துலேருந்து அழியும்னா, அவன் இந்த பூமியில் பிறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதில் யார் போக மாட்டான்னா, தீட்டுள்ளதும் அருவருக்கிறதும் பொய்யையும், அதில் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டான். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் தான் சரீரத்தை கெடுத்தவனோ, அருவருப்பானதையே எப்போவுமே யோசித்து அதை செய்கிறவனோ, பொய்யை பேசி வாழ்ந்துட்டு இருக்கிறவனோ, அதற்குள்ளே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. அப்போ நம்ம யாருன்னா, உங்களை பார்க்கும் போது ஒருத்தங்க சாட்சி கொடுக்கணும். என்ன சாட்சி கொடுக்கணும்? இவங்க உண்மை தான் பேசுவாங்கன்னு சொல்லணும். ஆனால் மற்றவங்க சாட்சி என்ன சொல்ல, இவங்ககிட்டயா, இவங்க வாயை திறந்தாலே பொய் தான்டா பேசுவாங்க, இவங்க வாயை திறந்தாலே பொய் மேலே பொய் பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது. மனுஷங்கிட்ட அப்படி சாட்சி எடுக்காமல் எப்படி தேவனிடத்தில் போய் சாட்சி எடுக்க முடியும்? உங்களை குறித்து நீ எப்படி வாழ்றன்னு குறித்து யாருக்கு தெரியும்? ஆண்டவருடைய பிள்ளைய கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும்.
ஒரு நாள் நாம் கர்த்தரை பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நாம் நிற்க போகிறோம். ஒரு நாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் அவரை சந்திக்க போகிறோம். உன் பேர் மறுபடியும் எழுதப்பட்ட பேர் அப்படி எழுதினதாகவே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பேர் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கணும், என்ன நினைக்கணும்னா, இந்த ஜீவன் இன்னைக்கு போவோன்னா போகும்போது நான் பரலோகத்தில் தேவனிடத்தில் தான் நான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நீ உண்மை உத்தமமாக வாழணும். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 6 வேணாம் வாசிக்க வேணாம், நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் 6 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனம் எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? ஒரே அருவருப்பு, பாவம், இச்சை, குடிச்சு கும்மால் அடித்து வெறித்தனம் பண்ணி அசுத்தத்தெல்லாம் செஞ்சு. அப்போ கர்த்தர் அங்கேருந்து பார்க்கும்போது சொல்கிறாரு, இந்த பூமியில் மனுஷனை படைச்சதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வேதனைப்படுறேன், மனஸ்தாபப்படுறேன். அந்த அவ்வளோ கூட்டத்தில் நோவா மட்டும் விசேஷமாக கர்த்தர் பார்த்தார். அந்த அவ்வளோ கூட்டத்தில் யார் விசேஷமாக பார்த்தா? நோவாவை மட்டும்தான் கர்த்தர் விசேஷமாக பார்த்தா. நோவா கிட்ட போய் கர்த்தர் பேசுகிறாரு, நான் இந்த பூமியை நான் முழுசாக அழிக்க போகிறேன், மனுஷனை படைச்சது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன சொல்கிறாரு? மனுஷனை படைச்சது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் இந்த பூமி முழுசாக அழைக்க போகிறேன், நீயும் உன் பிள்ளையும் உன் குடும்பமும் உன் ஆடு மாடும். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் பிள்ளையும் உன் மனைவியும் உன் பிள்ளையும் உன் ஆடு மாடுகளும் எல்லாத்தையும் ஒரு பேழைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்து. எங்கே கொண்டு வர சொல்கிறாரு? அப்போது ஆண்டவர் சொல்லி 100 வருஷம் நோவாவும் போய் பிரசங்கம் பண்ணுறார். 100 வருஷமாக கட்டுறார் பேழையை. மழையும் வரல, அழிக்கிறதுக்கான அறிகுறியும் இல்லை. சடுதியாக ஒரு நாள் வந்தது. யாருமே எதிர்பார்க்கல, ஜனங்க யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு மழை வரும்னு நினைக்கவே இல்லை. நோவா பேழைக்குள்ளே போனார், கதவு அடைக்கப்பட்டது, பெருமழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் இன்றைக்கி சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க. என்றைக்குமே கவனத்தில் இருங்க ஆண்டவருடைய பிள்ளைய. நம்ம எப்போவுமே பேழைக்குள்ளே இருக்கிறது தான் விரும்பணும். உலகத்தோடு இருக்கிறத நீ என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப விரும்பக்கூடாது. உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் உன்னை தேடி வரணும்னா நீ தேவனை தேடி போகணும். பேர் புகழ் உன்னை தேடி வரணும்னா நீ கர்த்தரை தேடுறதுல கவனமாக இருக்கணும். நீ கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ கர்த்தருக்கு தான் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன். அதுதான் அவர் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. இந்த நினைவு உனக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க மாத்திரமே வெளிப்படுத்தல் கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் பேர் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாருன்னு நீங்கள் யார்? விசேஷமானவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் விசேஷமானவங்கன்னா உங்களுக்கு செய்யாமல் கர்த்தர் யாருக்கு செய்ய போகிறார்? நீ வேண்ட காரியம் உனக்கு தராமல் யாருக்கு தர போகிறார்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தரை தான் முதலாவது தேடுவேன், ஏன்னா நான் விசேஷமானவன். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஏன்னா நான் விசேஷமானவன். நான் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை, இனிமே வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இனிமே வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், ஏன்னா நான் விசேஷமானவன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நீங்க கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரிடத்தில் இப்போ நீ ஒப்பு கொடுங்க. மறுபடியும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். மறுபடியும் கர்த்தருடைய வல்லமை மேலே இறங்க போகுது. கர்த்தருடைய ஆவியான உன்னை நிரப்ப போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஒப்பு கொடுங்க. நீ பலவீனப்பட்டாலும், நீ தரித்திரராக இருந்தாலும், லாசர மாதிரியான நிலைமை உனக்குள்ளே வந்து இருந்தாலும், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவங்க. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமானவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக தான் கர்த்தர் சகலத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். உனக்காக தான் கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் கர்த்தருடையவர்கள். உனக்கு உண்டானது எல்லாம் ஆண்டவருடையது. ஆண்டவர் தான் உனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள் விசுவாசமா, ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
சொல்லுங்க. அன்பான தேவன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒருத்தரும் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நடத்துறார். என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லா கண்ணமுடி காரங்களை தடி. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட ஆவல் கொண்ட கண்மாலையும் என் ஏக்கமெல்லாம். மறுபடியும் கர்த்தர் எழுப்ப போறார். எல்லாரும் எல்லா கரங்கள் தெரியும், உற்சாகமா சொல்லுங்க. ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்த்தார். சொல்லுங்க. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலை கூட செல்லுது. எல்லாருமே இழந்து போன ஜபாவி, இழந்து போன கிருபைகள். சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். எஸ் 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 சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு. ஒரு அபிஷேகம் நிரப்பி மறுபடியும் கர்த்தரோடு நடக்க போறார். கர்த்தரோட கட்டி எழுப்ப போறார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன். கண்ணமுடி கரங்களை தட்டி, அப்பா நீங்க போதுப்பா. அன்பான தேவன், நீ விசேஷமான பிள்ளை, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. இதோ தேவ வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார். அன்பான தேவன், நீ விசேஷமானவன் மகளே, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். அன்பான தேவன் என்னோடு. ஒரு அபிஷேகம் உன்னை கர்த்தர் தான் இங்க கொண்டு வந்தார். கர்த்தர் தான் உன்னை இங்க நாட்டினார். நீ விசேஷமான பிள்ளை. ஒருவரை உன்னை அழிக்க முடியாது. ஒருவரை கர்த்தர் உன்னை அழிக்க விடவே மாட்டார். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உன்னை நிரப்பட்டும். இதோ கர்த்தருடைய வல்லமை உன் குடும்பத்து மேல இறங்கட்டும். இதோ கர்த்தருடைய வல்லமை உன்னை பலப்படுத்தட்டும். கர்த்தர் நல்லவர். அபிஷேகம் ஊற்றப்படட்டும் சுவாமி. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். அபிஷேகம் ஆவியானவர். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களே, நீ விசேஷமானவர். ஒரு மாந்திரிகம் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு செய்வனை உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அபிஷேகம் தலைமேலே. ஆவியானவர் நிரப்ப நிரப்ப நிரப்ப. எல்லா வாயை திறந்து பேசு. வாயை திறந்து பேச ஆரம்பி. கண்ணு மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. கர்த்தருடைய மறுபடியும் உயிர்ப்பிக்க போறார். ஜெப அக்கினினால் உன்னை நிரப்ப போறார். கர்த்தருடைய வல்லமை மேல நிரப்ப போகுது. எனக்குள்ளே சொல்லு. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். விசேஷமானவளே, கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்கணும். அபிஷேகம் ஊற்றப்படணும். இப்போ நீ கர்த்தரிடத்துல சொல்லணும், இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே
இந்த நிமிஷம் முதற்கொண்டு ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம் ஏசப்பா. உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டீரு, உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதினீரு கர்த்தாவே. நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுக்க சொல்றார் கர்த்தர். நீ ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, உன் குடும்பத்துல பெரிய மாற்றத்தை நீ பார்ப்ப, பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப, உன் குடும்பத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. இனி தேவனை தேடாதவங்க தேவனை தேட ஒப்புக்கொடு. ஏன்னா நீ விசேஷமானவன். துதிக்காதவங்க துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்காதவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இழந்து போன ஜெபத்தை மறுபடியும் எடுங்க. ஊழியம் செய்யாதவங்க மறுபடியும் ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. நீ தேவன் பார்வையில் விசேஷமானவர்கள். உங்களுக்கு கர்த்தர் சகலவித அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கரத்தை நினைக்கிறார் கர்த்தர், பார்க்கிறார் கர்த்தர், பார்க்கிறார். நீ ஒப்பு கொடுக்கறத கர்த்தர் பார்க்கிறார். இருக்கிற இடத்துல நீ சொல்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் சத்தம் உனக்கு நீ சொல்கிற சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டட்டும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுக்குற பிதாவே. அப்படியே நின்று கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம்.